ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீப் சோல் மாஸ்டருங்கிற அனிமியோட எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் வித்தியாசமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த 2 குழந்தைங்களையும் இடிச்சிட்டு போகிறான். அப்போ அந்த குழந்தைங்க கீழே இந்த பொம்மை விழுந்துருச்சு. அவன் அந்த குழந்தைங்கள திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அடுத்த சீனில் அவன் போய் ஒரு இடத்துல முடியாமல் உட்காரான். என்னடான்னு பார்த்தா அவன் ஒரு டீமனாக மாறிக்கிட்டு இருக்கான். அவன் கையில் இருக்க நகைலாம் பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அவன் கையில் வவ்வா கடிச்சதை யோசிச்சு பார்த்துட்டு அவன் கையில் அந்த காயம் இருக்கான்னு பார்க்குறான். அந்த காயம் அப்படியே இருக்கு. அப்போ இதெல்லாம் உண்மைதான் கனவுலையா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு மாஸ்டர் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டீ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த டீமனாக மாறிக்கிட்டு இருந்தவன் நம்ம ஹீரோ இருக்க ரூமுக்கு வெளியே தான் இருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ டீ எடுத்துக்கிட்டு நீ யாருன்னு நம்ம ஹீரோயினியை பார்த்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி நான் ஒரு மனுஷியே இல்லை மாஸ்டர், நான் உங்களோட கான்டாக்ட் ஸ்பிரிட், நான் உங்களை அந்த குகையில தான் பார்த்தேன். நானும் என்னோட சிஸ்டரும் சாபத்தால் அங்கே அடைக்கப்பட்டிருந்தோம். அதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்னது நான் உன்னை காப்பாற்றினேன், நான் என்ன உளறிக்கிட்டு இருக்கேன், அந்த வௌவாலுங்க கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றினேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி அந்த வௌவாக்கெலாம் அந்த வெள்ளிங் தான் அனுப்பியிருக்கணும், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 12 ஜென்ரல் கதைகளில் வருவார் அந்த வெள்ளிங்கன்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினி அவன் தான் சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் எதுக்கு என்னை கொல்ல ஆள் அனுப்பணும், நான் ரொம்ப அழகாக இருக்கனால அவர் என்னை கொல்ல நினைக்கிறாருன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி இல்லை மாஸ்டர், நீங்கள் தான் இந்த உலகத்தோட பாதுகாவலர், நீங்கள் செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதனால தான் உங்களை கொல்ல நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இவ என்ன உளறிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே சரி அதெல்லாம் விடுன்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கையில் இருக்க காயத்தை பார்த்துட்றாங்க. மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு, உங்கள் கையில் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி விடுன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த டீமனாக மாறிக்கிட்டு இருந்தவன் அந்த கதவை உடச்சிக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே வரான். அப்போ நம்ம ஹீரோ யாரா நீங்கள் என்ன தாண்டா நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயினி அவன் ஒரு டீமன் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவன் கோவமாயி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே போய் அங்கேருந்து ஒரு ஈட்டியை எடுத்து அவனை குத்துறான். ஆனால் அவனுக்கு ஒரு காயமே ஏற்படல. அவன் நம்ம ஹீரோவை கீழே தள்ளி ஒரு ஜாம்பி மாதிரி நம்ம ஹீரோவை கடிக்க பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஒரு டாலிசம் பேப்பரை யூஸ் பண்ணி அவனை மறுபடியும் மனுஷனாவே மாற்றிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி அவனை யாரோ டீமனாக மாற்றி அவங்கள கொல்ல சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த டீமனாக மாறினவன் மறுபடியும் மனுஷனா மாதிரி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு, நீ என்னை கொல்ல வந்து அது மட்டும் இல்லாமல் என் வீட்டோட செவத்தையும் உடைச்சிட்ட, நீ இதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவனுக்கு டீமனாக இருக்கையில நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. அதில் பார்த்தா அவன் தனியாக குடிச்சிட்டு போய்கிட்டு இருந்த ஒருத்தனை போய் கொண்டு போட்டிருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தோடனே அவன் கொலைன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டே நில்டா என்னோட பணத்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லி கத்துறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை மாஸ்டர் அவன் போகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் மறுபடியும் டீமனாகவே மாறிடுவான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது மறுபடியும் அவன் டீமனாகவே மாறிடுவான், இங்கே என்ன தானே நடந்துகிட்டு இருக்கு, என் வாழ்க்கையாண்டா இப்படி மாறி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். அடுத்த சீனில் அந்த டீமனாக மாறின ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா முகமுடி போட்ட ஒருத்தன் வந்து அவனை அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த டீமனாக மாறினவன் அதை தடுத்துறான். உடனே அந்த முகமுடி போட்டிருந்தவன் நீ ஒரு ஃபெயிலியர், உனக்கு கொடுத்த வேலையே முடிக்கல, நீ உயிர் வாழவே தகுதி இல்லாதவன்டான்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி செவுத்துல அடிச்சு கொண்டுடுறான். அந்த டீமனாக மாறினவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். பார்த்தா அந்த முகமுடி போட்ட கேங்க தாங்க நம்ம ஹீரோவை வௌவாலை யூஸ் பண்ணி கொலை பண்ண பார்த்தது. அடுத்த சீனில் பார்த்தா அந்த முகமுடி போட்டேன் போய் அவனோட பாஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நான் அந்த ஃபெயிலியரை கொண்டேன், ஆனால் நீங்கள் எதுக்கு சீடாலியை கொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவன் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பாஸ் வந்துட்டு நம்ம இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு சீடாலி ஒரு இடைஞ்சலாக இருப்பான், நம்ம சுப்ரீம் இப்போ எந்திரிக்க போகிறாரு, நம்ம சுப்ரீம் எழுந்திரிச்சு வந்து இந்த உலகத்தை அழிக்கிறப்ப யாருமே இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அந்த சீடாலி இப்போ வேணுமோ ஒன்றுத்துக்கு உதவாதவனாக இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிட் மாஸ்டராக மாறுவான்னு சொல்லிட்டு நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேனான்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.